Taste the Daily. படுகாயமடைந்த சிறுவன் மருத்துவமனையில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளார். இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் டில்லி பாபு வழங்க கேட்கலாம். வணக்கம் டில்லி பாபு, விவரங்களை சொல்லுங்க. நிச்சயமாக அருண், மதுராந்தகம் அருகே உடல்நலம் பாதிக்கப்பட்ட தெரு நாய்க்களை நரிக்குறவர் துப்பாக்கியில் சுட்டதில் தவறுதலாக சிறுவன் மீது தலையில் குண்டு பாய்ந்ததில் படுகாயமடைந்த சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. குறிப்பாக செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அடுத்துள்ள சித்தாமூர் காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட கொங்கரந்தாங்கல் கிராமத்தைச் சேர்ந்தவர் முருகன். இவரது மகன் குரலரசன் 6ஆம் வகுப்பு படித்து வரும் நிலையில் வீட்டின் அருகே உள்ள கடைக்கு சென்று கொண்டிருந்த பொழுது அதே பகுதியில் பல நாட்களாக உடல் நலம் பாதிக்கப்பட்ட நிலையில் சுற்றித் திரியும் தெரு நாய்க்களை சுட்டு பிடிக்க அதே பகுதியைச் சேர்ந்த வெங்கடேசன் என்பவர் சிறுகரணை கிராமத்தைச் சேர்ந்த நரிக்குறவரான சரத்குமார் என்பவரை அழைத்து வந்துள்ளார். அப்பொழுது நரிக்குறவர் சரத்குமார் கொக்கு குருவிகளை சுடும் துப்பாக்கிகளை வைத்து தெருநாயை சுட முயன்றுள்ளார். அப்பொழுது அந்த துப்பாக்கியில் இருந்து வெளியிட்ட ஈய குண்டுகள் தவறுதலாக அந்த வழியில் நடந்து சென்ற பள்ளி மாணவன் குரலரசன் மீது தலையில் குண்டு பாய்ந்தது. இதில் காயமடைந்த சிறுவன் அங்கேயே கீழே விழுந்துள்ளான். உடனடியாக அவர்களது பெற்றோர்கள் மீட்டு செங்கல்பட்டு அரசு மருத்துவமனைக்கு சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்ட நிலையில் தற்போது சிகிச்சை பெற்று வருகின்றான். இந்த துப்பாக்கிச்சூடு காரணமாக சித்தாமூர் காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்து வெங்கடேசன் மற்றும் நரிக்குறவர் சரத்குமார் இருவரையும் கைது செய்து விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். குறிப்பாக அரசு அதிகாரிகள் முறையாக தெரு நாய்க்களை பிடிக்காததால் பல்வேறு பகுதிகளில் தெருநாய்க்கள் பொதுமக்களையும் குழந்தைகளையும் முதியவர்களையும் கடிப்பதால் பல்வேறு இடங்களில் பொதுமக்கள் அவதிக்குள்ளாகி வரும் நிலையில் தற்போது சிறிய கிராமத்தில் உடல்நலம் பாதிக்கப்பட்ட தெருநாய்க்களை சுட்டு பிடிக்க நரிக்குறவர்களை வரவழைத்து அவர்களை வைத்து தெருநாய்க்களை சுட்டி கொள்ள முயன்ற நிலையில் சிறுவன் தலையில் குண்டுபட்டு தற்பொழுது அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தி வருகிறது. அருண்.